பிரத்யட்சமாக வாழ்ந்திட வேண்டும் தேவி. எனது இந்த சரீரம் இல்லாத சமயத்தில் லோக நாயகியாக தாங்கள் தங்கள் கடமையாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, சிவசக்தியின் தத்துவம் யாது? என்றும் ஒன்றானோம், ஒன்றாக இருக்கிறோம். என்றும் ஒன்றாகவே இருப்போம். தாங்கள் தங்கள் வாத திறமையை கொண்டு என்னை சம்மதிக்க வைக்கிறீர்கள் மகாதேவா. எனக்கு என் கணவர், எனது சிவன் இந்த ரூபத்தில் என்றும் தேவை. அவ்வாறு பார்க்காதீர்கள். எனது சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எந்த பார்வதியால் 2 வினாடி கூட சிவனை பிரிந்து வாழ இயலாதோ? தங்கள் ரூபத்தை பாராவிட்டால் மறுகணம் கலங்குகிறாளோ? ஒரு சாமானிய பெண்மணியைப் போல் கண்ணீர் சிந்த துவங்குகிறாளோ? அவளிடம் சிவன் பிரிந்து விட்டால் பிறகு சக்தியின் நிலை என்ன? வேறு வழியை தேடுங்கள். இதற்கு வேற ஏதேனும் வழி இருக்கும். நானும் தங்களை பிரிந்திட விரும்பவில்லை தேவி. மானிட இனத்தை காப்பதற்கு இதுவே உகந்த தீர்வு. சுயநலத்திடமிருந்து பிரபஞ்சத்தினை காப்பதற்கு இதுவே சிறந்த மார்க்கம். புவியில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கங்களுக்குள் வியாபித்து மானிட இனத்திற்கிடையில் நான் வாழ்ந்தாக வேண்டும். கைலாயத்தில் அமர்ந்தபடி இந்த மக்களின் அழுகுரலை, அவர்களின் வேண்டுகோளை பூர்த்தி செய்வது மிக எளிது தேவி. ஆனால் அசுரர்களின் சதித்திட்டம் காரணமாக நான் உருவாக்கிய படைப்பினை என் வசமிருந்து பிரிக்க நேரிட்டது. ஆகையால் மானிடரின் மனம் எப்பொழுதெல்லாம் கலங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவர்களை காண வருவேன். 12 ஜோதிர்லிங்கங்களிலும் வியாபித்து இப்புவியினில் வசித்திட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இவை யாவும் நாளை உதயம் நிகழும். நாளை உதயம் நிகழும். ஆகையால் தயை கூர்ந்து என் கடமையினை நான் நிறைவேற்றிட அனுமதி அளியுங்கள். இதை போன்ற ஒரு அனுமதியை தாங்கள் என்னிடம் எவ்வாறு கோருவீர்கள் மகாதேவா? தாங்கள் என் உயிரை பறித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தாங்கள் என்னிடம் இந்த அனுமதியை கேட்காதீர்கள். லோக நன்மையை பற்றின விஷயம் அல்லவா? அவ்வாறெனில் தங்களுடன் சேர்ந்து வியாபிப்பதற்கு எனக்கும் அனுமதி தாருங்கள் மகாதேவா. எந்த பார்வதியின் அனைத்து சுவாசத்திலும் சிவன் உள்ளாரோ, அனைத்து இதய துடிப்பிலும் சிவன் உள்ளாரோ, அவளால் எவ்வாறு தங்களை பிரிய இயலும் மகாதேவா? கூறுங்கள். இல்லை, நான் தரமாட்டேன். தங்களுக்கு அந்த அனுமதியை நான் தரமாட்டேன். கடினமான இக்காரியத்தை இயலாத ஒன்றாக மாற்றாதீர்கள். இந்த லோக நன்மைக்காக உத்தேசத்தினை நிறைவேற்றிட தங்களை பிரிந்து சிவன் செல்ல வேண்டியது அவசியம். அதற்கான அனுமதியை தாங்கள் எனக்கு தர வேண்டும். தேவி, புனிதமான நம் அன்பிற்கிடையே சுயநலத்திற்கு இடம் தர வேண்டாம். தாங்கள் தான் சுயநலமாக சிந்திக்கிறீர்கள் மகாதேவா. லோக நன்மைக்காக 12 ஜோதிட லிங்கத்திற்குள் நீங்கள் வியாபித்து விட்டால்
பிறகு என் சிவன் எங்கு கிடைப்பார்? விவாக வேளையில் நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள், என் நிலையிலும் என்னை விட்டு பிரிய மாட்டீர்கள் என்று. அந்த வாக்கு என்னானது? இக்கணம் தாங்கள் சிவனும் அல்ல, நான் சக்தியும் அல்ல. தாங்கள் எனது கணவர் மட்டும்தான். ஒரு கணவரை போல் எனக்கு பதில் அளியுங்கள். கூறுங்கள், ஒரு கணவன் மனைவியை விட்டு பிரிந்து செல்வது சரியா மகாதேவா? இல்லை, சரியல்ல மகாதேவா. தாங்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். தாங்கள் என்ன காரணம் கூறினாலும் தாங்கள் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். தங்கள் முடிவை நான் ஏற்க மாட்டேன். தேவி பார்வதி, நன்கு சிந்தித்த பிறகே இச்செயலாற்றுகிறேன். சத்திய யுகம் நிறைவடைந்தது, திரேதாயுகம் துவங்கியது. இதற்கு பின் துவங்கவிருக்கும் யுகங்கள் யாவிலும் நான் இவ்வகையில் ஏராளமான இடங்களில் ஒருவேளை அன்னை குரோதம் கொண்டு அண்ட சராசரத்தையும் அழிப்பதற்கு தீர்மானித்து விட்டால் பிறகு பிரபஞ்சத்தில் இருக்கும் எந்த சக்தியாலும் அவர்களை தடுக்க இயலாது. பிரபஞ்சத்தின் அழிவு நிச்சயமாகிவிட்டது. எதிர்மறையான சம்பவங்கள் இவை. ஒருபுறம் மகாதேவர் தன் உடலை துறந்து பிரபஞ்சத்தை காக்க முயல்கிறார். அதே மறுபுறமோ சிவனின் சக்தி விரகதாபம் காரணமாக அண்ட சராசரத்தையும் அழிக்க முடிவெடுத்து விட்டார்கள். என்றும் ஒரே உத்தேசத்திற்காக பாடுபடும் சிவனும் சக்தியும் இன்று எவ்வாறு வேறுபட்டு நிற்கிறார்கள்? சிவனும் சக்தியும் இப்பொழுது உடலாலும் உத்தேசத்தாலும் பிரிந்து விட்டீர்கள். இனி இந்த குரோத அக்னியில் இந்த புவியை அழிப்பது எவ்விதத்தில் நியாயம் தேவி? சற்று பொறுமை காக்கவும். என் பாதையை விட்டு விலகுங்கள் நாராயணா. இன்று என் உத்தேசத்தை விட என் காதல்தான் எனக்கு முக்கியம். ஆனால் இன்று தங்களது காதல் இந்த அழகிய பூமியை அழித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், உங்களை சுற்றி பாருங்கள். சிவனை அடைவதற்காக இந்த பார்வதி பல தியாகங்களை செய்தாள், பல வேதனைகளை அனுபவித்தாள். நினைவிருக்கிறதா? மறந்து விட்டீர்களா? தாங்கள் மறந்திருந்தாலும் நான் எதையும் மறக்கவில்லை. நான் நினைவுபடுத்துகிறேன். அவரை அடைய நான் கொடிய தவம் புரிந்தேன். சிவனை அடைவதற்காக மிக கடினமான பரீட்சைகளை நான் கடந்த பிறகுதான் என் காதலை சிவன் ஏற்றுக்கொண்டார். என்னை விவாகம் செய்து கொண்டார். என்னை அவரது மனைவியாக்கிக் கொண்டார். ஆனால் இன்று உத்தேசம் என்று கூறி என்னை தனியாக விட்டுச் சென்றார். எங்கள் காதலை, எங்கள் உறவை என்று அவர் உதாசீனப்படுத்திச் சென்றார். என்றும் துணையாக இருப்பேன் என்று சத்தியம் செய்தார். அந்த வாக்கினை இன்று அவர் மறந்துவிட்டார். ஏன் ஏன் நாராயணா, ஏன்? தேவி, இன்று சிவசக்தியின் உறவில் ஏற்பட்ட பிளவை விட மிக கொடுமையான தாக்குதல் ஒன்றை சுக்கிராச்சாரியரும் தித்தியும் இப்புவி மீது தாக்க இருக்கிறார்கள். மகாதேவர் எதை எண்ணி வருந்துகிறார் என்று விளங்கவில்லையே. எங்கு பார்த்தாலும் மகாதேவரை பற்றியே பேசுகின்றார்கள். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் கோபத்தை தான் அளிக்கின்றது.
என் புஜபலத்தை கண்டாயா நீ? இதைக் கொண்டு மாபெரும் சக்திகளையும் என்னால் அழிக்க முடியும். அப்படி என்றால் கிளம்புவோமா? உன் பலத்தை எதற்காக எங்கே வீணடிக்கின்றாய்? மறந்து விட்டாயா? நம்மை அசுரகுரு அழைத்திருக்கின்றார்.